வையத்து மாந்தரை அடக்கி நாம் வாழ என மந்திரம் கற்ற தோஷி மதிலேறி உள்குதித்து ஒருவரறியாது கரவடம் மிக இழைத்த தோஷி ஐயோ என அலற அகதிகள் அகம்புக்கு அதட்டி பறித்த தோஷி ஆருக்கும் அஞ்சாத மிண்டனாக திரிந்து அறிவழகு கெட்ட தோஷி பொய்யில் பிழைக்குனர்கள் செய்கைக்கு இணங்கிய புகழ் சிறிதும் அற்ற தோஷி பூரணானந்த நிலையுற உள்கினேன் இனி பொய்யாத புற்றேவல்தான் செய்யும் படிக்கு நனி செய்தென்றும் ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவு ஏனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமிகளுக்கு அரோகரா. வள்ளித்தாயின் பாத கமலங்களுக்கு அரோகரா. இந்த பூமியிலே பிறந்தவர்கள் எல்லோரும் வள்ளித்தாயை வணங்கி ஆற்றல் சக்தியை பெற்றால்தான் நாம் முருகப்பெருமானிடம் செல்ல முடியும் என்று பாம்பன் சுவாமிகள் திருத்தகு துணிவிலே சொல்லுவார்கள். எவ்வளோ வினைகள் நமக்கு வரலாம், அதெல்லாம் சஞ்சித கர்மாவினால் நமக்கு இந்த செயல்கள் வந்திருக்குது. சஞ்சிதம்ன்றது பழைசு, நேர்த்துது. போன பிறவி, அது முந்தின பிறவி 21 தலைமுறையில் நம்ம ஒரு பிறவியில் நம்ம செய்கிற தவறுகள் அது உயிரோடவே ஒட்டிக்கின்னு வரும். அது இந்த பிறவியில் வந்து பாம்பன் சாமியில் அருள் கருணையினாலே இதுவாக இருக்கலாம் இந்த உடம்புக்கு அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லி கொடுக்குது. அதை நம்ம நினைக்கும் பொழுது வள்ளித்தாய் அதை முருகப்பெருமானை சேர்ப்பித்து நமது பாவங்களை விலக்கி நமக்கு கருணையோடு மோட்சத்தை தருவார். உள்ளே இருக்கின்ற குகபிரம்மம் உள்ளே இருக்கிற ஜீவான்மாவை இணைத்து வைக்கும் தத்துவமசி பயிற்சி பாதை. ஆன்மாவின் யாத்திரை 36, தத்துவமசி பயிற்சி பாதை 36, உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் 36. இப்போ நம்ம சிந்திக்கிறோம். இணைக்கும் முத்திக்கு தலைவனே, தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தளத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே, உலக மக்கள் அனைவரும் நமக்கு அடிமையாக இருக்க எண்ணி மந்திரம் கற்ற குற்றம் உள்ளவன், பிறர் வீட்டு சுவர் ஏறி குதித்து களவு புரிந்த குற்றம் உள்ளவன், ஆதரவு இல்லாத நபர்களிடம் மிரட்டி பொருளை அபகரித்த குற்றமுள்ளவன், யாருக்கும் பயப்படாத தகாத செயல்களை செய்து தமது இளமையை இழந்த குற்றம் உள்ளவன், வேசை விபச்சாரம்
பொய் பேசுபவர்களுக்கு உடந்தையாக இருந்து வாழ்நாள் நடத்தும் குற்றமுடையவன் நான். உன்னை அடைய விரும்புகிறேன். நான் என்னென்னமோ பண்ணிவிட்டு உன்னை சுற்றி சுற்றி வந்துருக்கேன், எப்படியா உன்னை அடையணும்னு. நான் உன்னை அடைய விரும்புகிறேன், என்னை அடிமை கொண்டு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மா வேண்டுது. இந்த தத்துவமசி பயிற்சி பாதி 36க்கு குருபர கண்ணியில் பாம்பன் சுவாமிகள் 2 வரியில் ஒரு விளக்கம் கொடுப்பார், ஒரு அறிவுரை கொடுப்பார். தூண்டில் இறக்கி ஆசை கொண்டு துஞ்சும் மச்சம் போல் மடமை பூண்டு உலக இச்சையிலோ போவேன் குருபரணி அப்படிங்கிறார். தூண்டில் இறக்கி ஆசை கொண்டு துஞ்சும் மச்சம் போல் மடமை பூண்டு உலக இச்சையிலோ போவேன் குருபரணி அப்படிங்கிறார். குருபரக்கண்ணி 39. தூண்டில் முள்ளிலே அர்த்தம் பாருங்களேன். தூண்டில் முள்ளிலே வைத்து உள்ள இறைக்கு ஆசைப்பட்டு இறக்கும் மீனை போல அறியாமையால் உலக ஆசையிலே போவேன் குருபரணி. அவ்வளோதான். இப்போ நீங்கள் யோசனை பாருங்கள், அந்த மீன் தூண்டில் மீன் எப்படி இறக்குதோ அப்படி தான் நம்ம ஒரு ஆசைப்பட்டு இறந்து போகிறோம், வாழ்நாள் வீணாக்கிறோம். கிடைச்ச வாழ்க்கையை நம்ம இறைவன்கிட்ட கெட்டியாக பிடிச்சி தப்பிக்கணும். போன பிறவியில் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டோம், இந்த பிறவியில் என்னை மோட்சத்தை கொடு. இப்போ நம்ம கேட்குறது இதுதான். இதை வந்து நினச்சி இந்த ஜீவான்மா உள்ளே இருக்க பரமான்மா கிட்ட வேண்டும் பொழுது தத்துவமசி பயிற்சி பாதை, இதுதான் உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகத்தினுடைய உள்பொருள். இதை உணர்ந்து நாம் வெற்றி பெறுவோமாக. வணக்கம், வாழ்த்துக்கள்.